வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலைனாவே நிறைய நன்மைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி தெளிவான விளக்கங்களோட தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழ சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகள் மற்றும் பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். முக்கியமாக நம்ம ஊர் சமையலில் கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. தாளிக்கும் போது கருவேப்பிலை இயற்கையாகவே நம்ம சேர்த்துருவோம். அதுவும் வாசனைக்காக சேர்க்கக்கூடிய கருவேப்பிலை தான். அதில் ஆனால் நிறைய நற்பண்புகள் இருக்குது. ஆனால் என்னென்ன நற்பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது, விட்டமின் ஏ, பி, B2, C போன்ற நிறைய சத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. இது உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். சரி, இதில் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வயிறு கோளாறுலாம் சரியாகிறதுக்கு இந்த கருவேப்பிலையை நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இதை சரி செய்யணும் அப்படின்னா டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை கொஞ்சம் தேனில் குழைத்து சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்க செய்யும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை காலையிலையும் மாலையிலையும் தாராளமாக தேனில் நீங்கள் குழைத்து சாப்பிட்லாம். 20 கருவேப்பிலை இலைகளை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அந்த சாற்றை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து கூட நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போதும் வயிறு கடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கருவேப்பிலையை சாறு எடுத்தும் சாப்பிட்லாம். இல்லை சாறு எடுத்து சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க வெறுமனா கூட மென்று கூட சாப்பிட்லாம். இதுவும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அனிமிக் பிரச்சனை, அதாவது ரத்த சோகை பிரச்சனைனால அவஸ்தப்படுறவங்க இருக்காங்க. இந்த அனிமிக்காக இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தீர்க்கிறதுக்கு, அதாவது ரத்த உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதை தினமும் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை நல்லா வெந்நீர்லேயோ இல்லை தேன்லேயோ இல்லை பால்லையோ கலந்து தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ரத்த சிவப்பணுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அதனால் ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனைக்கு இடம் இல்லாமல் இருக்கணும் வச்சுங்களேன். இல்லை அப்படின்னா 5-6 கருவேப்பிலையில் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு ரத்த விருத்தி அதிகரிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒட்டி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கரை நோயை சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை நல்ல ஒரு தீர்வுன்னு வச்சுங்களேன். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 4-5 கருவேப்பிலையை நீங்கள் வெறுமனா சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சாப்பிட முடியல அப்படின்னா அந்த கருவேப்பிலையை நல்லா பொடி செஞ்சுட்டு நல்லா வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை கருவேப்பிலை சாறு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். அப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை கரோட்டின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கண்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் பார்வை நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. முக்கியமாக குழந்தைகள் முதல் கொண்டு இந்த கண் பார்வை பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மாதிரி கண் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய கரோட்டின் கண்ணில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும். கருவேப்பிலை அப்படின்னாவே முடி வளரணுமா கருவேப்பிலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலையை டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது முடி உதிர்வதை தவிர்க்கலாம், இளநரையை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளர செய்யும். இன்னொன்று நல்லா கருமையான நல்ல செழிப்பான கூந்தலை நீங்கள் பெறலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்குங்க. அப்போ தோல் வியாதியை சரி பண்ணணும், சருமம் நல்லா பொலிவாக இருக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 கருவேப்பிலையை தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ வெறும் வயிற்றில் ஒரு கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது தோல் சம்மந்தமான பிரச்சனை, கண் பிரச்சனை, அது மட்டும் இல்லைங்க இதயம் சம்மந்தமான பிரச்சனை கூட தீரும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளர செய்யும். ரத்த சிவப்பணுக்கள், அனிமிக் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது தான் அந்த கருவேப்பிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, பி, B2, C இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த கருவேப்பிலை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.